Dear +1 commerce students, good morning. Let us continue the impact of e-commerce. Today our topic is impact of e-commerce on buyers. Impact of e-commerce on buyers. In your book bag also there is a short answer question. What is the impact of e-commerce on buyers? மின்னணு வணிகத்தினால இப்போ அண்மை காலத்தில் இந்த மின்னணு வணிகம் அப்படிங்கிறது பிரபல்யமாயிருக்கு. எல்லாருமே இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மின்னணு வணிகத்தின் மூலமாக பொருள்களை வாங்குறாங்க, விற்கிறாங்க. இந்த மின்னணு வணிகத்தினால வாங்குறவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் பையர்ஸ், அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். Buyers could have a global access to information about the variety of products and services available in the market. உலகத்தில் எங்கே தயாரிக்கப்படும் பொருள்களை பற்றியும், எந்தெந்த இடங்களில், எந்தெந்த நாடுகளில், எந்தெந்த கம்பெனி என்னென்ன பொருள்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கிறாங்கங்கிறத பற்றியும், அது சம்பந்தமான விளக்கங்களையும் மின்னணு வணிகத்தின் மூலமாக வாங்குறவர் பார்க்கலாம். அப்போ அவருக்கு வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் கிடைக்கிது. நிறைய பொருள் தயாரிப்பாளர்கள் நிறைய பொருள்களை நிறைய பொருள்களை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்க முடியுது. Then the next advantage is they could buy the products and services around the clock from anywhere in the world. பொருள்களையும் பணிகளையும் வாங்குறவர் எப்போ வேணாலும் வாங்கலாம், 24 மணி நேரமும் வாங்கலாம், எந்த நேரத்துலேயும் வாங்க முடியும். மின்னணு வணிகத்திற்கு நேரம் காலம் இதெல்லாம் கிடையாது. மின்னணு வணிகத்திற்கு நேரங்காலம்லாம் கிடையாது. The prices of products bought through e-commerce tends to be relatively lower than those purchased physically in the conventional shops due to offers, discounts, etc. விலையில் நிறைய தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுக்குறாங்க. இதில் இடைநிலையர்கள் இல்லைங்கிறதுனால தயாரிப்பாளர்களே, விற்பனையாளர்களே நேரடியாக பொருள்களை நுகர்வோருக்கு விற்கிறதுனால பொருளோட விலை மின்னணு வணிகத்தில் குறைவாக இருக்கும். கடைக்கு சென்று பொருள்களை வாங்கிறதை விட இங்கே குறைஞ்ச விலைக்கு மின்னணு வணிகத்தில் நாம் பொருள்களை வாங்க முடியும். எலக்ட்ரானிக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் குட் be downloaded immediately after purchase through e-commerce mode. இது ஒரு நல்ல செய்தி. மின்னணு வணிகத்தின் மூலமாக புத்தகம் வாங்கிறது, மென்பொருள்கள் வாங்கிறதுங்கிறது உடனே நடைபெறும். அதுக்கான விலையை செலுத்திட்டோன்னா அதை உடனடியாக பதிவிறக்கம் செய்து நம்மளால் பயன்படுத்த முடியும். அந்த புத்தகத்தை உடனடியாக நம்ம படிக்க முடியும். அந்த மென்பொருளை உடனடியாக நாம் பயன்படுத்த முடியும். Customers could participate in e-auction, which is one of the facets of e-commerce, and get a contract in a free and fair manner. வாடிக்கையாளர்கள் மின்னணு ஏலத்தின் மூலமாக எளிதாக பங்கேற்க முடியும். வாடிக்கையாளர்கள் மின்னணு ஏலத்தில் எளிதாக பங்கேற்க முடியும். இதில் வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகம். Individuals could sell their used products through e-commerce mode with relative ease. தனிநபர்கள் அவங்க பயன்படுத்தின பொருள்களை மின்னணு முறையில் வேற ஒருத்தருக்கு எளிதாக விற்பனை செய்ய மின்னணு வணிக நிறுவன தளம் அமைத்து தருகிறது. இப்போ நாம் பயன்படுத்தின பொருள்களை விற்கிறதுக்காகவே சில வெப்சைட் இருக்குது.
அதில் போய் நம்ம பதிவு செய்து இந்த பொருள்களை பயன்படுத்தின பொருள்களை விற்கலாம். Then the last advantage is, impact is, buyers can bargain and negotiate better terms and conditions with respect to buying knowledge products. இந்த முறையில் வாங்குறவர் பேரம் பேசி நல்ல விலையில் பொருள்களை மின்னணு வணிகத்தின் மூலமாக பெற முடியும். பேரம் பேச முடியும், குறைந்த விலைக்கு பொருள்களை வாங்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.